ஏய் சி நீயே பேசி தொலை. டேய் நட்புனா என்னன்னு தெரியுமாடா? தளபதி படத்துல மம்முட்டிய வெட்டினாங்கிறதுக்காக ரஜினி ஒருத்தனை நடுரோட்ல போட்டு கொளுத்துறாருலடா, அதான்டா நட்பு. ஏன் ஓரமா போட்டு கொளுத்துனா அது நட்பு இல்லையா? டேய் வீட்லயே இருந்துட்டு உங்க அப்பாவுக்கு உடம்பு சொன்ன போய் சொன்னேன், அது ஏன்னு கேள்றா. டேய் கேக்குறான்ல சொல்றா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வர்றது எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. மச்சான் மண் லாரினா பிரேக் பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துறது அப்பனுக்கு பிடிக்காது. இது எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானடா. டேய் ஓப்பனா சொல்றேன், எதிர் வீட்டுல பொண்ணு வந்திருக்கு. நீங்க 2 பேரும் வந்து கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது சொல்றேன். ஏண்டா உங்க வீட்டு எதிர் வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு ஏன் மறு வீட்டு வந்த பொண்ணு நம்ம கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் இல்லாத ரோஷம் இப்ப புதுசா உனக்கு. டேய் உங்களுக்கு சொன்னா புரியாதா? என்னடா புரியுனா? அது என்ன உங்க அத்தை பொண்ணா மாமா பொண்ணாடா? அதையும் தாண்டி புரியல. என் லவ்வர் போதுமா? சூப்பர். இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மச்சான். மச்சான் நீ தாண்டா எப்படியாவது என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணி சௌமியாவோட என்ன சேர்த்து வைக்கணும். நானும் எவ்வளவு நாளைக்கு தான் ஊராங்காதலே ஊட்டி வளர்க்கறது. எனக்கும் ஊட்டிக்கு போய் டூயட்லாம் பண்ணணும் ஆசை வராதா? என்னடா சொல்ற? நானும் சௌமியாவை லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம். மச்சான் லவ் பண்றதுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் பத்தாது, அதுக்கு அழகு, அறிவு, திறமை, பாடி இதெல்லாம் வேணும் மச்சான். ஹலோ, காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? ஏய் என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பண்ணு திங்கிற போட்டிமா நானும் கலந்துக்கிறேன்றான். இது பொண்ணு தூக்குற போட்டிடா. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும்.